ஸ்ரேயஸ் ஐயர் சார் 26.75 crores. அதுலயே பாதி பர்ஸ் காலி ஆயிடுச்சு. பண்ட் வந்து பஞ்சாபுக்கு போவார். 27 or 28 போவார். ஏன்னா பந்த் had problems with the DC. சஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேரும் 18 crores each. ஹர்ஷ்தீப் வந்து demanded more money. நான் எதிர்பார்த்தது சாம் கரன் போனது 17-18 கொடுத்து பைத்தியக்காரத்தனமாக ஒன்றுமே பண்ணல. They got Glenn Maxwell ஒரு 4 crores or something வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டீமோட ஐடியா பட்டா பாக்கியம்னு ஒரு தமிழில் சொல்லுவோம் சார், அது கிளென் மேக்ஸ்வெல் தான் சார். நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் போயிடலாம் சார். ஒரு பிக்கெஸ்ட் பர்ஸோட வந்தாங்க. ஒரு வந்து நீங்க லாஸ்ட் வந்தாங்க, பட் என்ன பண்ணாங்க அது தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் சார் 26.75 crores. அதுலயே பாதி பர்ஸ் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் பர்ஸ் அதுலயே போயிடுச்சு. 26.75. நம்ம மற்ற பிளேயர்ஸ்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயரோட பை பத்தி இது வந்து நான் நினைக்கிறேன் பர்சனல் ஈகோன்னு நினைக்கிறேன். ஓகே, பிட்வீன் ஃப்ரான்ச்சைஸ் ஹெட்ஸ். ஓகே, நீ தான் எடுக்க முடியுமா, என்னால் எடுக்க முடியாதா, அப்படி அந்த மாதிரி ஒரு இதில். மற்றபடி ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் நாட் வர்த். ஓகே, நல்ல ஞாபகம், ரிஜெக்டட் பை கேகேஆர். ஓகே. ஸோ அந்த ஸ்ரேயஸோட பை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா பண்ட் வந்து பஞ்சாபுக்கு போவார். ஒரு 27 or 28 போவார். ஏன்னா ஏன் தெரியுமா, பாண்டிங் இருக்காரு அப்படின்ற. பாண்டிங் ஏன் தெரியுமா இருக்காரு, பந்த் had problems with the DC. Let me tell openly. Okay. DC மேனேஜ்மெண்ட் வந்து 2 ஓனர்ஸ் இருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ஓனர்ஸ். அவங்க 2 பேருமே ஒத்து வரல. எஸ். ஸோ என்ன அக்ரிமெண்ட்னாக்க, நீ 50% பார்த்து நான் 50%, அதாவது நீ 6 மாதம் நான் 6 மாதம், அந்த மாதிரி. ஓகே, அப்படி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஓனர் வந்து இவருக்கு பாண்டிங் பிடிக்காது. ஓகே, இந்த ஓனருக்கு இப்போ பாண்டிங் பிடிக்கும். ஓகே. ஸோ பாண்டிங்கை வேணான்ட்டாரு, கங்குலியை வச்சுக்கிறேன்ட்டார் அவர். கங்குலிக்கும் பாண்டிங்குமே ஆகலை. ஓகே, இப்படிலாம் போகுது பாலிட்டிக்ஸ் அங்கே. ஸோ அதனால் என்ன ஆயிடுத்து, இவங்க வந்து இந்த ஓனர்ஸ் இதில் ரிஷப் பந்த் வந்து அவனுக்கு பிடிக்கல, இந்த ஓனர் பிடிக்கல. ராதர் இந்த ஓனர் பேர் தெரியல எனக்கு, டிஎம்ஆர்னு நினைக்கிறேன் ஆர் சம்திங், அது பிடிக்கல. ஸோ அவன் வந்து ஃப்ரம் த பிகினிங் நான் போகிறேன்னு சொல்லிட்டான். ஸோ அவங்களால ரீட்டைன் பண்ண முடியல. 26 கூட கொடுக்குறது ரெடியாக இருந்தாங்க அவங்க. இருந்தாலும் அவன் வேணான்ட்டான், இந்த ஓனரே வேணாம் எனக்கு அப்படின்ட்டான். ஓகே, அதனால தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாண்டிங் முதலே போயிட்டான் பஞ்சாப்க்கு. ஸோ அதனால் இவன் பஞ்சாப் தான் போவான்னு நினச்சாங்க. அதில் இந்த ஈகோ வந்துடுச்சு. பஞ்சாப் வந்து உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்த உடனே பந்த் அங்கே போக முடியல. ஆர் பந்த் ஃபர்ஸ்ட் போயிருந்தாரு. அவரை எடுத்த உடனே கேப்டன்சி அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிடுச்சு. இது எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு டைட்டில் வின்னிங் கேப்டன். நமக்கு என்னதான் அவரோட ரோல் என்னதான் டவுட் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, at the end of the day he is a title winning captain. ஷாருக் கான் சொல்ல. ஓகே. சோ அப்படினும் போது ஸ்ரேயஸ் ஐயர் அங்க போயிட்டு அவர்தான் மோர் ஆர் லெஸ் அவர்தான் கேப்டன் அப்படிங்கறது டிசைட் ஆயிடுச்சு. அதான். ஓகே. அதான். சோ இப்போ அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸோட இந்த ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அங்க பஞ்சாபுக்கு போனது அவர் கேகேஆர்ல எப்படி இருந்தது ரோல்? ஓகே, ஒண்ணுமே கிடையாது. ரசல் எங்காவது மைசான் அவரே பாத்தீங்களா? சுள்ளினாரா எங்காவது மைசானா? ஒன்றும் கிடையாது. இவர் மட்டும் பவுண்டரி லைனில் போய் நின்றுந்தார். த்ரூ அவுட் த சீசன் பவுண்டரி லைனில் நின்றுந்தார். உள்ளே வரவே இல்லை. அண்ட் போலிங் சேஞ்ச் கூட பண்ணல. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கம்பீர் அங்கே என்ன பண்ணுறாரு, நீ போ பண்ணுறாரு. அந்த டக் அவுட்ல இருந்து அவர் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. இல்லை 12th மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு. அதனால் முதலே வயர்டு பிளான் ஏ பிளான் பி போட்டு கொடுத்தாரு. ஒன்றுமே பண்ணலை. அதனால தான் அவரை ட்ராப் பண்ணாங்க. நான் கண்டிப்பாக தெரியும் எனக்கு அவர் ரிட்டைன் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா காக்கா உட்காந்து பணம் பழம் உழுதுன்றாங்களே அந்த கதை. இவர் கேப்டன் இருந்தார் வழிய அவங்க ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணிட்டாங்க. ஓகே சார், நல்ல சைடு வச்சு வின் பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஸோ இப்போ ஸ்ரேயஸ் ஐயரை விட்டலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்க வாங்கின பிளேயர்ஸ் வந்து 2 ரொம்ப பயங்கரமான பிளேயர்ஸ். ரொம்ப ஒரு மேபி லைக் ஒரு டாப் ஒரு எக்ஸ்பென்சிவ் பைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேரும் 18 crores ஈச். இந்த 2 பேரோட பை எப்படி பார்க்குறீங்க சார்? ஹர்ஷ்தீப் வந்து டிமாண்டட் மோர் மணி, அதனால தான் ரீட்டைன் பண்ணல அவர். ஓகே ஓகே, அவர் வந்து வேறு டீம் போகிறேன்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியில் வந்து இவங்க வந்து ஹர்ஷ்தீப் பர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பிரமாதமாக இருந்தது. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதில் தான் தே ஸ்பெண்ட் 18 crores ஃபார் ஹிம். ஓகே, அதனால் ஹர்ஷ்தீப் வந்து முதல்ல வந்து ஹி ஆஸ்க் ஃபார் மோர் மணி, தே ரெஃப்யூஸ்ட். அது மாதிரி. சஹல் சார்? சஹல் அன்னெசரி. ஓகே, இவங்களுக்கு சஹல் 18லாம் சான்ஸே இல்லை சார். லெக் ஸ்பின்னருக்கு 18 வந்து கொடுத்தேன்னா, ஏன் லெக் ஸ்பின்னரை வந்து T20 போலர்ஸ்க்கு பணம் கொடுக்குறதே ஐ எம் அகெயின்ஸ்ட்.
ஏன்னா எந்த பாலரையும் அடிப்பாங்க. அடிக்க முடியாத ஒரே 2 பாலர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று மலிங்கா, அடுத்தது பும்ரா 2 தான். சுனில் நாராயண் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அண்டு வேறு யாருமே இல்லை. ரஷீத் கானை செம்மடி அடிக்கிறாங்க இப்போ. ஆமாம், பாருங்கள், பவுலர்ஸே இல்லை. பும்ரா மலிங்கா 2 பேர் தான் சொல்லி டாட் பால் போடக்கூடிய ஆள். அதனால் பவுலருக்கு நிறையா பணம் செலவழிக்கிறது வேஸ்ட்டு. அதுதான் நான் ஸ்டார்க்கெலாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க நீங்கள் விட்டாங்க அவங்க. இவனுக்கு 26லாம் கொடுத்துட்டு கடைசியில் என்ன ஆச்சு, எல்லாரும் அடிச்சாங்க. கடைசி மேட்ச் ஒன்று தான் நல்லா போட்டாங்க. சார். ஸோ ஓகே, இப்போ இந்த டீம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா மார்க்கோ யான்சன் வாங்கியிருக்கிறாங்க அவங்க. வெரி குட். அண்ட் யூஸ்வலாக என்ன, அந்த மார்க்கோ யான்சன் வந்து எங்களுக்கு சாம் கரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ யான்சன் பார்க்குறேன். இந்த சாய்ஸ் ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஓகே. நான் எதிர்பார்த்தது சாம் கரனுக்கு போனது 17-18 கொடுத்து பைத்தியகாரத்தனமாக ஒன்றுமே பண்ணலாம். அது வந்து மிஸ்டேக். பஞ்சாப் வந்து எப்போவுமே மிஸ்டேக் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோச்சே கிடையாது. சரியா நிலையா ஒரு கோச் கிடையாது. மாறி மாறி பிளேயர்ஸ் இருக்க நிலையா இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து 3 வருஷம் விளையாடுறான். ஆனால் கோச் 3 கோச் வந்தாச்சு அதுக்குள்ள. ஓகே. அதுமாதிரி வெரி 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 பேட், புவர்லி ரன் டீம். ஆமாம், மேனேஜ்மெண்ட் வந்து வெரி புவர். ஓகே. அந்த ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் கிடையாது, விஷன் கிடையாது. அந்த கோச் எல்லாம் வெரி ஆடியோ மாறிண்டே இருந்தாங்க. கோச் கும்பலே இருந்தார். நிறைய பேர் வந்தாங்க சார். கேப்டன் கூட போன தடவை ஷிகார் தேவன் இருந்தார். ஐ மீன் லைக் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு கேப்டன் வச்சிருப்பாங்க பஞ்சாப். போன தடவை 2-3 கேப்டன். சாம் கரன் வந்தார் இடையில. சாம் கரன் இடையில வந்தார் ஒரு சீசனுக்கே. எஸ். ஓகே சார். ஸோ இந்த டீம் எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ட் ஆஃப்கோர்ஸ் தே காட் கிளென் மேக்ஸ்வெல், ஒரு 4 crores சம்திங் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டீமோட ஐடியா பட்டா பாகியம்னு ஒரு தமிழில் சொல்லுவோம் சார். அது கிளென் மேக்ஸ்வெல் தான் சார். ஓகே. அதாவது எப்படிலாம் விளையாடக்கூடாதோ அப்படி விளையாடக்கூடிய ஆள் அவர் ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பார். அதுவும் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் கிடச்சதுன்னா அடிப்பார், இல்லைன்னா அடிக்கவே மாட்டார். ஓகே. அதாவது இப்படிலாம் அவுட் ஆக முடியுமா ஒரு ஆள் அப்படின்னா அதுதான் மேக்ஸ்வெல். ஓகே. ஓகே. வெரி ஆர்டினரி பிளேயர். ஓகே சார். இந்த இதோட ஸ்டாய்னிஸ் இருக்காரு. எஸ், ஸ்டாய்னிஸ் நல்ல பிக். ஸ்டாய்னிஸ் அண்ட் மார்க்கோ ஜென்சன். ஓகே. ஓகே. அண்ட் இங்கிலீஷ், ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் அ குட் பிளேயர். ஓகே. பிரபு சிம்ரன் கலக்கின்னு இருக்காரு. எஸ், செம்ம ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதுதான். ஓகே. இவங்களோட ஐடியல் 11 அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க? எனக்கு வந்து பிரபு சிம்ரன் அவங்களும் வந்து டீம் இல்லை, சரியா இல்லை. எனக்கு 11 கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. அதனால் வந்து பிரபு சிம்ரன் இங்கிலீஷ். ஓகே. ஸ்ரேயா ஐயர் நம்பர் 3 வருவார். நம்பர் 4 நான் வேக்கண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே. ஏன்னா நல்ல சாலிட் பேட்ஸ்மேன் இல்லை அங்கே. ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து ஸ்டாய்னிஸு, ஷஷாங்க் அவங்க வருவான். அப்புறம் மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் பவுலர்ஸ். ஓகே. பட் இப்போதைக்கு நம்பர் 4க்கு ஐ பெட் ஆன் அந்த முஷீர் கான். ஓகே. அவன் பேர் முஷீர் கான் தானே? எஸ், ஆமாம் சார். சர்ஃப்ராஸ் கான் தம்பி. எஸ், முஷீர் கான். எஸ், முஷீர் கான். அவன் வந்து செம்ம பிளேயர் அவன். ஓகே. ஸோ அவனை தைரியமாக இறக்கலாம் அவனை. ஓகே. பவுலர்ஸில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குறது பிரார்னு ஒரு பவுலர். எஸ், ஸ்பின்னர். செம்ம பவுலிங் போடுறாரு, பேட்டிங் நல்லா ஆடிடுவார், 6லாம் அடிப்பார். நல்ல பிளேயர். ஆனால் ஐ திங்க் பேஸ் ப்ரைஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்தார் சார். 1.5 crores. அது பாவம், அன்சங் ஹீரோ அவர். ஓகே. அது மாதிரி தான் ஆகுது. லாக்கி ஃபர்கியூசன் இருக்கான், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கான் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்டாய்னிஸ் போடுவார் நிறைய. மார்க்கோ யான்சன் இருக்கார், அவர் ஓகே. செம்ம பவுலிங் வச்சுருக்காங்க. சஹல் 18 கோடி என்ன பண்ண போறாரு தெரியல. ஓகே சார். ஒரு மாதிரி ஆர்டினரி சைட், பட் பேட்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவங்க. ஓகே சார். மேபி லைக் அந்த நம்பர் 4 கொஞ்சம் மிடில் அவர் முர்ஷித் சைன் பண்ணிட்டான்னா பெரிய பிளேயர், பெரிய டீம் ஆயிடும். ஓகே. அது மாதிரி